Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்வின் தொடக்கமாக எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி வள்ளி அம்மை அவர்களை வரவேற்புரை ஆற்றுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் இலக்கிய கூடல் இணைந்து நடத்தும் இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்க உள்ள தலைவர் அவர்களையும் முன்னிலை வகிக்க உள்ள பள்ளி தாளாளர் அவர்களையும் சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்துள்ள திருமதி ரம்யா அசோக், நிறுவனர் ரம்யம் கல்வி அறக்கட்டளை மற்றும் தொண்டு நிறுவனம் அவர்களையும், தொகுப்புரை வழங்க உள்ள திருமதி ரேகாமணி அவர்களையும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு கோ மணி, செயலாளர் இலக்கிய கூடல் அவர்களையும், நாடார் சங்க மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு எது தர்மம்? வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அறங்களில் மிகவும் முக்கியமானது தர்மம். தர்மத்தை பொருளாகவோ உணவாகவோ அறிவாகவோ நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். மற்றவருக்கு கொடுப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சி மிகப்பெரியது. ஒரு ஸ்மால் இன்சிடெண்ட், ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு அது புரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். திருப்பதி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருப்பதிக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஓகே, வெரி குட். அதில் ஒரு 300 ரூபாய் சிறப்பு தரிசனம்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது போகணுன்னா நம்ம ஒரு 3 months முன்னாடியே அந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகும். அதை புக் பண்ணிட்டு தான் நம்ம அங்கே போக முடியும். அப்படி போனால் கூட ஒரு 3 to 4 hours நம்ம ஒரு வெயிட்டிங் ரூமில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 10 days பிஃபோர் நான் போயிருந்தேன். ஒரு 300 rupees ஸ்லாட்டில் புக் பண்ணி அந்த ரூமுக்கும் ஒரு 12 o'clock போனேன். ஒரு 3:30 ஆகிடுச்சு. அங்கே வெயிட்டிங் ரூமில் ஒரு நியர்பை ஒரு 300 பேர் உட்காந்துருந்தாங்க. அப்போது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த கேட் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் பண்ணால் தான் நம்ம போய் லைனில் போய் இங்கே சாமி பார்க்க முடியும். அப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர், அவங்களோட ஒய்ஃப், வயசானவர் ஒருத்தர், 2 பேரும் அங்கே நின்றுக்கிட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி நின்றுட்டே இருந்தாங்க. நானும் கேட்கலாமான்னு ஒரு 5 minutes யோசித்தேன். சரி கேட்டுருவோம், என்ன ப்ராப்ளம்னு கேட்போன்ட்டு கேட்டேன். என்னம்மா ப்ராப்ளம், ஏன் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களே, என்னாச்சு? இல்லை, அவர் சுகர் பேஷண்ட்டு, ஒரு மாதிரி மயக்கமாக வருதுங்கிறாரு. 3 மணி நேரமாக சாப்பிடாமல் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. இங்கே சாப்பாடும் கிடைக்கல, தண்ணியும் கொண்டு வரல, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. அப்போ என்கிட்ட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, பிஸ்கட்ஸ், தண்ணி பாட்டில் இருந்துச்சு. இது ஓகேன்னா கொடுங்கம்மா, அவங்க சாப்பிடுவாங்கண்ணா அப்படின்னு கொடுத்தேன். அவரும் சரி ஓகே அப்படின்னு உடனே வாங்கிட்டார். ஏன்னா அவருக்கு அடுத்து மயக்கம் பட்டு விழுந்தால் அடுத்தது என்ன ஆகுன்ற மாதிரி ஒரு டென்ஷன் 2 பேருக்குமே. சரின்னு வேகமாக வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு என்னை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவங்கள பார்க்கும்போது கடவுளே நேராக பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. அப்போ 3 மாதமாக நான் வெயிட் பண்ணி 3 மணி நேரமாக வெயிட் பண்ணி நான் கடவுள் பார்க்க தான் அங்கே போய் உட்காந்துருக்கேன். ஆனால் ஒருத்தருக்கு நான் கடவுளாக தெரிகிறேன். அப்போ எனக்கு அந்த ஹாப்பினஸுக்கு ஒரு அளவே கிடையாது. அதுதான் கொடுக்கறதுல கிடைக்கிற மகிழ்ச்சி. நம்ம அடுத்தவங்க கஷ்டத்தை உணர்ந்து மற்றவங்களுக்கு நான் தர்மம் கொடுத்தோம், இல்லை ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னா அதுதான் கொடுக்கறதுல கிடைக்கிற மகிழ்ச்சி அப்படிங்கிறத அந்த டே ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன். கடவுளை பார்க்கும்போது கூட நானே ஒரு கடவுளாக தான் ரொம்ப கர்வமாக போய் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம கொடுக்க நம்ம எல்லாருக்கிட்டையும் கடவுளாக தெரிய ஆரம்பிப்போம். இது தர்மத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அதை சொன்னேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் அறிவை உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுனால தான் அவங்க எல்லாரையும் நம்ம என்ன சொல்கிறோம், கடவுளுக்கு நிகராக சொல்கிறோம்.
ஸோ நம்ம வந்து கொடுக்குற பொருள் வந்து பொருளாகவும் இருக்கலாம், கொடை உணவாகவும் இருக்கலாம், அறிவாகவும் இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் தர்மம். ஸோ அதனால் அனைவரும் இப்போ நம்ம வந்து இங்கே புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நீடு இருக்குன்னா நம்மளாக போய் கொடுக்கணும். ஏதாவது தேவையா, சாப்பாடு தேவையா, இல்லை வேறு ஏதாவது வேணுமா அப்படிங்கிறத நம்மளாக கேட்டு கொடுக்கணும். கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க கடவுளாக இருப்பாங்க. ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க மறக்க மாட்டாங்க. அந்த அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போனது அதுதான், உங்களை வாழ்க்கை ஃபுல்லாக நான் மறக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இன்றைக்கி எது தர்மங்கிற டாப்பிக்கில் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்காக பேச வந்திருக்கிற சிறப்பு விருந்தினரை மீண்டும் ஒரு முறை வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வின் அடுத்ததாக இலக்கிய கூடல் செயலாளர் திரு கோ மணி அவர்களை சிறப்பு விருந்தினருக்கு அறிமுக உரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது படிக்கட்டு ஏறி வரும்போது சிறப்பு விருந்தினர் ரம்யா அசோக் கேட்டாங்க, மேலே பசங்க உட்காந்துட்டாங்களா வந்துட்டாங்களான்னு கேட்டாங்க. ஏன் அவங்க கேட்டாங்கன்னு புரியல. அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்து பசங்க வந்ததே தெரியாத அளவிற்கு இவ்வளவு அமைதியாக, இப்போ இராணுவ கட்டுக்காப்பு மையத்திலலாம் ஒரு அமைதி இருக்கும், அந்த மாதிரி அமைதி பிள்ளைங்கிட்ட இருக்கிறத பார்க்கும்போது பள்ளியினுடைய ஒழுக்கம் எவ்வளோ தலை நிமிர்ந்து நிற்குதுன்னு தெரியுது. உங்களை பாராட்டி பேசுகிறேன். ரெண்டாவது, ரொம்ப சிறந்த பிள்ளைங்க. மேடம் வந்து ஏதோ யாருக்கோ நடந்த கதை, எங்கேயோ நடந்த கதையை சொல்லும்போது ஆமாம் இதெல்லாம் ஒரு பெரிய கதையாக, ஆனால் அவர்கள் வாழ்வில் சந்தித்த இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வுகால வாழ்வியல் நிகழ்வு உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் எல்லாரும் அப்படி இப்படி பார்க்காம கண்ணசைக்காமல் மேடமே பார்த்துக்கிட்டு அவங்க சொன்னதை உள்வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. எப்போவுமே நமக்கு எப்போ சிறப்படையும் ஒரு ஆசிரியர் வாழ்க்கையோ அல்லது பள்ளியினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவருடைய வாழ்க்கை எப்போ சிறப்படையும்னா, சிறந்த மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது, சிறந்த மாணவர்களை உருவாக்குற பணியில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப மனநிறைவு இருக்கும். அது இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு, முதல்வருக்கு, தாளாளருக்கு நிறைவாக இருக்குது அப்படின்றத உங்கள் முகங்களை பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஒன்று. அதுமாதிரி மேடம் சொன்ன மாதிரி எனக்கும் என் லைஃப்பில் நடந்த ஒரே ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்டு ரம்யா அசோக் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது 9th எனக்கு இங்கிலீஷ் டீச்சராக அஜின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. நான் வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற சென்னை PAK பழனிசாமி நாடார் மேல்நிலை பள்ளியில் படித்தேன். ஒரு எய்டட் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடம் அங்கே படிக்கும்போது எங்கள் அஜி டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் டீச்சர்னாலே ரொம்ப ஸ்டைலாக இருப்பாங்க, நல்லா அழகாக இருப்பாங்க. நான் வேறு ஒரு ஆண்கள் மட்டுமே படிக்கிற கல்விக்கூடத்தில் படித்தேன். அதனால் எங்கள் டீச்சர் எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். எனக்கு வந்து பெரிய ஹீரோயினே எங்கள் டீச்சர் தான், எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் தான். அவங்க வந்து என்னாச்சுன்னா, அஜி மிஸ் 9th குவார்ட்டர்லிக்கு அப்புறம் வரவே இல்லை, லீவுக்கு அப்புறம் வரவே இல்லை. எனக்கு ஏன்னே தெரியல. நான் போய் எல்லார்ட்டையும் கேட்குறேன். ஒரு சின்ன பையனாக இருந்து நம்ம லிமிட்டுக்கு மேலே கேட்கக்கூடாது. ஏன் டீச்சர் வரலன்றதை ஒரு டீச்சர்கிட்ட கேட்குறதுன்றது தவறான ஒரு விஷயம் தானே. நமக்காக செய்தி வந்தால் கேட்டுக்கலாம். அப்படி கேட்டோம்னா நமக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு கேட்கவே இல்லை. ஆனால் நான் பேச்சு போட்டியிலலாம் பரிசு வாங்குற பையன். அதனால் எனக்கு ஸ்கூல்லேயே எல்லாருக்கும் எனக்கு தெரியுன்றதுனால எங்கள் HM வேலுச்சாமின்னு ஒரு சார் இருந்தார். அவர் ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு. எப்போ பாரு என்னை கூப்பிட்டு என்னை அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருப்பார். தலைக்கு எண்ணெய் வைய அப்படி என் தலையில் எண்ணெய் வைக்கலன்னா தலையில் ஒன்றும் இல்லாமல் போய்ட்டுனார். அதே மாதிரி ஆச்சு. அப்போ என்னாச்சு, எங்கள் வேலுச்சாமி சார்கிட்ட ஒரு நாள் 4:30 மணிக்கு மேலே ஸ்கூல்லாம் முடிஞ்சோடனே போய் கேட்டேன், என்ன சார் அஜித் மேம் வந்து 1 மாதமாக வரல, நான் குவார்ட்டர்லிக்கு அப்புறம் பார்க்குற வரல அப்படின்னு. நான் சொல்கிறேன் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்னா, அஜி மிஸ்க்கு வந்து கேன்சர் இது அஃபெக்ட் ஆகிருக்கு, அதனால் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னார் எங்கள் சார். எனக்கு வந்து அப்போ வந்து எப்படின்னா, நம்ம மனசெல்லாம் நொறுங்கி போச்சு, என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன், எனக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, நம்ம எதாவது பண்ணிக்கலாமா, அஜி மிஸ் இல்லாத வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறது. ஒரு சாதாரண இங்கிலீஷ் டீச்சரு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கள் ஸ்கூல் கேம்பஸில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். எங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்து எங்கள் ஸ்கூல் கேம்பஸ் பிரம்மாண்டமான கேம்பஸ். எங்கள் ஸ்விம்மிங் ஃபூல்லாம் முதல் முறையாக சென்னையில் ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கிற ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் தான். யூடியூப்லலாம் பாருங்கள், கூகுளில் போய் செக் பண்ணுங்கள். எங்கள் ஸ்கூலில் வந்து பெரிய விநாயகர் கோயில் இருக்கும். அந்த கோயிலில் நான் தினமும் 7 மணிக்கெலாம் ஸ்கூல் வந்துடும். எங்களுக்கு 7:30 ஸ்பெஷல் கிளாஸ். இப்போ 8:30 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாலே பாதி பேர் வரமாட்டேறேன். 7:30 ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். 7 மணிக்கெலாம் வந்து நான் தினமும் விநாயகர் கோயிலில் சுற்றுவேன். எங்கள் HM சார் 7 மணிக்கெலாம் வந்துடுவார். வந்துட்டு என்னை தினமும் சுற்றுறதை பார்த்து இங்கே வான்னு கூப்பிட்டாரு. என்ன எதுக்கு தினமும் சுற்றிட்டு இருக்கிற கோயிலை? அவர் ஒரு கேள்வி கேட்டார்.
நான் சின்ன பிள்ளைங்கன்றதுனால சொல்கிறேன், என்ன ஏதாவது லவ் பண்ணுறியா, கோயிலை சுற்றுற அப்படின்னாரு. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், இதுமாதிரி அஜிமிஸுக்கு வந்து கேன்சர்னு சொன்னீங்க, அவங்களுக்கு நலமாயிடணும்னு சுற்றுறேன்னு சொல்லும் போது எனக்கு நான் எமோஷ்னல் ஆகிட்டேன். எங்கள் வேலுச்சாமி சார் அழுதுகிட்டே ஒரு வார்த்தை சொன்னார். இப்படி பாக்கெட்டை கை வச்சு தேடுறாரு, ஏதாவது எனக்கு கொடுக்க. எதுவுமே இல்லைடா, இந்த க்ரீன் பென் தான் இருக்குது, இந்த பாக்கெட்டில் வச்சுக்கூடான்னு அந்த க்ரீன் பெண்ணை பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நீ இந்த மாதிரி பெண்ணில் ஒரு நாள் சைன் போடுவாடா, அந்த மாதிரி உருவாகணும்டான்னார். சத்தியமாக இன்னைக்கு க்ரீன் பென் பாக்கெட்டில் வச்சுக்கிற அளவுக்கு நான் வாழ்க்கேன். இன்றைக்கி நான் ஒரு பள்ளியினுடைய முதல்வராக என்னால் இருந்து க்ரீன் சைன் போட முடியுதுன்னா எங்கள் வேலுச்சாமி சார் தெரியாமல் 9வது படிக்கும்போது எனக்கு இந்த கனவுலாம் இல்லவே இல்லை. நான் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக ஒர்க் பண்ணுறது தான் என்னுடைய வாழ்நாள் லட்சியமாக இருந்தது. இந்த இடத்துக்கு வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நாம் செஞ்ச ஒரு நல்லது இயற்கையே கூட்டு வந்து அந்த இடத்துல வச்சிரும். அதுக்கு என்னுடைய அந்த வாழ்நாளில் நடந்த உதாரணத்தை சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் உங்ககிட்ட சொல்கிறதே எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி உண்டு ஒன்று. அப்புறம் இன்றைக்கி வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் நாஞ்சில் நாடு இல்லையா? நாஞ்சில் நாடுனா தெரியுமா உங்களுக்கு? கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம் தான் நாஞ்சில் நாடு. அந்த ஊரில் பிறந்தவங்க திருத்தணி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறாங்க. அங்கே மாணவர் தலைவியாக, அதாவது எல்லா பசங்களும் ஓட்டு போட்டு எஸ்பியெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கள்ல, அது சிறப்பு இல்லை, தான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு சிறப்பு வாங்கி தரணும். எப்படி சிறப்பு வாங்கி தரணும்? நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறீங்க, அது உங்களுக்கு தான் சிறப்பு, எங்களுக்கு சிறப்பு இல்லை. நீங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுங்க, ஸ்டேட் ஃபஸ்ட் எடுங்க, அதனால் உங்களுக்கு. ஆனால் எது சிறப்புனா, வெளியில் போய் நாடார் சங்க மெட்ரிக் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்கன்னா ஒழுக்கமாக தான் இருக்கணும். இன்னொருத்தர் சொல்கிற செய்தி எங்கள் காதில் கேட்கும் போது, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லுவாங்கள்ல, அதை விட மகிழ்ச்சியை நாங்கள் அடைவோம். அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பள்ளிக்கூடத்திலேருந்து ஒரு அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியிலிருந்து வெளியில் போட்டிகளுக்கெல்லாம் போய் வெற்றி பெற்று எல்லா மாவட்ட பரிசும் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த திருத்தணி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி முதல் பரிசு வாங்கும். அது காரணம் ரம்யா அசோகா இருப்பாங்க, இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம சிறப்பு விருந்தினர். அப்படி தான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு பெருமை வாங்கி தந்தாங்க. சரி, பேச்சாளராக பரிணமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது இருந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக விளங்கிய கலைஞர் மு கருணாநிதி அவர்களிடம் சிறந்த பேச்சாளருக்கான விருது வாங்கினாங்க. பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும், சாலமன் பாப்பையா தலைமையில் பேசணும் அப்படின்னு. இவங்க சாலமன் பாப்பையா தலைமையில் பேசுனது பெருமை இல்லை, சாலமன் பாப்பையா பெயரில் ஒரு விருதை ஏற்படுத்துகிறாங்க கம்மன் கழகம். அந்த விருதை கொடுத்தாங்க, இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. இந்த சாலமன் பாப்பையா வளரும் பேச்சாளருக்கான பெண் சக்தி விருதை பெற்றவங்க நம்ம ரம்யா அசோக். சரியா? இது அவங்களுடைய சிறப்புகள். சரி, இப்போ நம்ம பேச்சுத்துறையின் மூலமாக வளர்ந்தோம். பிஏ இங்கிலீஷ் படித்தாங்க, எம்ஏ இங்கிலீஷ் படித்தாங்க, பிஎட் இங்கிலீஷ் படித்தாங்க. சரி, நம்ம படித்ததுக்கு பயிற்றுவிக்கிற ஒரு பணியை செய்யலாம். ஆனால் நம்ம கற்ற கலையை என்ன பண்ணுறது? நம்ம பேச்சு கலையை கற்றுக்கிட்டோம், அதை பசங்கிட்ட எப்படி எடுத்து ஏம்புறதுன்னு இது வரைக்கும் நம்ம நிறைய ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு கிளாஸ் இருக்குது இல்லையா? ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு கிளாஸ் இருக்குது, சன்ஸ்கிரிட் கற்றுக்கிறதுக்கு கிளாஸ் இருக்குது, யோகாவுக்கு கிளாஸ் இருக்குது. பேச்சு போட்டிக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு கிளாஸ் எங்கேயாவது இருக்கா? இவங்க முதல் முறையாக தமிழ்நாட்டிலேயே முதல்ல உருவாக்கின ஒரே ஆள் இவங்க தான். பேச்சு பயிற்சி பட்டறைன்னு ஒன்று உருவாக்கி அது மூலமாக எவ்வளவு மாணவர்களை உருவாக்கிட்டு வராங்க தெரியுமா? இப்போ எங்கே பேச்சு போட்டி நடந்தாலும் அவன் இந்த ஸ்கூல் பையன் அந்த ஸ்கூல் பையன்னு சொல்லுவாங்க. இப்போ அவன் ரம்யா பையன்பா, அவன் ரம்யா பையன் இன்னைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டான் அப்படின்னு அவங்க பயிற்றுவிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசுன்னு பல பரிசுகளை வாங்கி தராங்க. அது பரிசுகளால் மட்டும் வாழ்க்கை உயராது. பரிசுகள் இல்லை, பேச்சு மூலமாக நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்குறீங்க. ஒரு சபை உங்களை ரசிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெருக்குறீங்க. ஒரு சினிமாவில் நடித்து உச்ச நட்சத்திரமாக ஆகிறது ஒரு விதமான இன்பம்னா, பேச்சுத்துறையின் மூலமாக பெரிய இடத்திற்கு செல்வது ஒரு ஆத்ம திருப்தி. நாமையே மெருகேற்றுக்கிறதுக்கான ஒரு திருப்தியை பேச்சுக்கலை மட்டும்தான் தரும். அதுவும் தமிழ் பேச்சுக்கலை இயல்பாகவே நல்லதை தரும். நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லையும் பேசலாம், ஆனால் தமிழ் தான் உணர்வுகளோடு பேசுகிற ஒரு நல்ல மொழி. அதை தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு பணியாற்றிட்டு வருகிற ரம்யா அசோக், அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் உண்டு. ஆனாலும் நம்ம ஸ்கூல் நம்ம மேம் பேரை சொன்ன உடனே நான் வந்துடுறேன், நான் வந்து பேசி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு இது தேர்வுகள் காலகட்டம் இல்லையா? ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டுருக்குது. இப்போ உங்களுக்கு மந்த்லி எக்ஸாம் வந்துடும், அப்புறம் மிட்டம் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் ப்ரீ ஆனுவல் இருக்கும், அப்புறமா ஆனுவல் எக்ஸாம் இருக்கும். இது மாதிரி நிறைய ப்ரெஷரான ஒரு காலகட்டத்தில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிள்ளைங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், சார் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சார், நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் நம்மளுடைய பள்ளியினுடைய முதல்வர் திருமதி வள்ளியம்மை அவர்கள். அவங்கள மாதிரியான ஆட்கள் இருக்கிறதுனால தான் பள்ளிக்கூடம்
செம்மாந்து விளங்குது. தொடர்ந்து இந்த பள்ளி நிறைய சாதனைகள் படைக்கணும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த தருணத்தில் ரம்யா அசோக் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுல என் வாழ்நாளுடைய பாக்கியமாக நான் கருதுனேன். இப்போ அவங்களுக்கு பொன்னாடை அணிவித்து ஒரு புத்தக பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு நமது பள்ளியினுடைய முதல்வர் வள்ளியம்மை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என ஈன்றதாய்க்கும் தந்தைக்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் நான் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாடிய புரட்சி கவிஞனின் அனல் கவி வரிகளை வணங்கி, வாழ்க்கையில் இனிமையை தேடிக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் நாள்தோறும் நல்லது செய்வோம் என்கிற கொள்கையின்படி நாள்தோறும் நல்லது செய்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பிற்கு இனிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிர்வாகத்திற்கும், இலக்கியம் எங்கேயெல்லாம் இணைய வேண்டுமோ அந்த பணியை பாலம் போல செய்து கொண்டிருக்கிற இலக்கிய கூடலினுடைய நிர்வாகி செயலாளருமான திரு மணி மற்றும் அவருடைய துணைவியார் ரேகாமணி அவர்களுக்கும், எங்கு நாம் போய் சென்றாலும் குடிபெயர்ந்து ஒவ்வொரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உழைப்பதற்காகவும் கல்விக்காகவும் பேர் போன நாடார் சங்க மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என் தங்கங்களுக்கும் சிங்கங்களுக்கும் பணிவான வணக்கங்கள். உங்களை தான் சொல்கிறேன், கைத்தட்டலாம். இங்கே அழகாக வரவேற்புரையாற்றினாங்க நம்மளுடைய பள்ளி முதல்வர் வள்ளியம்மை அவர்கள். அவங்க ஒரு விஷயத்தை ஒரு டைலூட் பண்ணி குழந்தைக்கு எப்படி சொல்லணும்னு அவங்க கொடுத்த இன்ட்ரடக்ஷன்லேயே இல்லை நம்ம இப்படி தான் பேசணுன்ற ஒரு ட்ராக் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ அழகாக அதை தொடங்கினாங்க. அதே போல் இங்கு பள்ளி தாளாளராக நம்முடைய பள்ளி தாளாளர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நான் எத்தனையோ மேடைகள் பேசியிருக்கேன், ஆனால் வாழ்க்கையில் முதல் முறை ஒரு அறிமுக உரையை ரொம்ப சிறப்பாக கொடுத்ததற்கு மணி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நிறைய இடங்கள்ல அறிமுகப்படுத்துவாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ப்ரொஃபைல் பக்கம் பக்கமாக கொடுத்துருப்போம். அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது அல்லது படிக்கிறவங்களுக்கும் புரியாது, கேட்குறவங்களுக்கும் புரியாது. அதை தொகுப்பாக ரொம்ப அழகாக உங்களுக்கு புரிகிற இயல்பு நடையிலேயே சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இங்கே உங்கள் பக்கத்தில் ஆசிரியர்கள் அப்படியே அன்போடும் அரவணைப்பும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் அதுக்காக கை தட்டக்கூடாதுன்னு கிடையாது. நீங்கள் எவ்வளோ நல்லா கை தட்டுறீங்களோ, நல்லா கை தட்டுறவங்களோ ஒரு ஆங்கிள் எடுத்துருங்க வீடியோகிராஃபர். இப்போ ஒரு முறை ஒரு கை தட்டுற வீடியோ மட்டும் எடுக்கலாமா? ரெடியா ரெடியா ரெடியா? நன்றி நன்றி, பெரிய நன்றி. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குல்ல கை தட்டுற போது. நிறைய விஷயங்கள் வாங்குறப்ப சந்தோஷமாக இருக்கும், பல விஷயங்கள் கொடுக்குறப்போ சந்தோஷமாக இருக்கும். அப்படி கொடுக்கறதுல மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தில் இந்த கைத்தட்டலும் ஒன்று. நம்மளுடைய மனசு உடம்பு எல்லாமே ஆக்டிவேட் ஆகிற ஒரு விஷயம். இப்போ இன்னைக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்றவங்க ஒரு இனிப்பகம் நடத்துகிற ஒரு வணிக நிறுவனமாக மட்டும் இந்த சமுதாயத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை.
எது தர்மம் என்கிற கேள்விக்கு தொடர்ந்து அவங்க நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைச்சிக்கிட்டே வராங்க. இப்போ எங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்ச கிருஷ்ணா ஸ்வீட் சார்பாக ஸ்ரீதர் சார் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நீங்க நிறைய நிறுவனத்தோட விளம்பரத்தை டிவியில பார்த்துருப்பீங்க, அப்படிதானே? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் விளம்பரம் வருதா? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? டிவியில், தேட்டரில் பார்த்ததே இல்லைல்ல. ஆனால் உலக புகழ் பெற்றவங்க. இப்போ அவங்களுடைய புகழுக்கும் அல்லது அவங்களுடைய பரவிய பெயருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் விளம்பரத்துக்கு ஏதோ ஒரு நடிகர்களுக்கு லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொடுக்க தயாராக இல்லை. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்லதை கொண்டு சேர்க்கிற நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி தருகிறோம் என்று நாள்தோறும் அவர்கள் செய்கிற தர்மம்தான் அவர்களுக்கு விளம்பரம். அந்த தர்மம்தான் அவர்களுடைய வளர்ச்சி. அந்த மக்களை பண்படுத்துகிற செயலில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற இந்த 3 அமைப்புகளுக்கும் ஸ்ரீதர் சாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். நம்ம வந்து ஆத்திச்சூடியிலிருந்து தொடங்கலாம். அவங்க வந்து ஆத்திச்சூடி சொல்கிறாங்க, ஐயோ பாடங்கிட்ட நடத்த போகிறாங்களோ மேம், டீச்சர்னு வேற சொன்னார் மணி சார், இங்கிலீஷ் டீச்சர்னு வேற சொன்னார். நம்மளுக்கு பிடிச்சதை வந்து வேலையாக கிடைக்கிறது எல்லாரும் கிடைக்காது. எனக்கு ஆசிரியர் தொழில் பிடித்தது, அதையே ஒரு நிறுவனமாக வடிவமைச்சு நடத்திட்டு இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இப்போ ஔவையார் முதல்ல நம்ம இப்போ பள்ளிக்கூடத்துலேருந்து சொல்கிறதான், அறம் செய்ய விரும்பு. எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? ஒரு முறை சொல்லலாமா? அறம் செய்ய விரும்பு சொல்லுங்க. அப்பா சூப்பர். நான் ஒரு ஆத்திச்சுடி தான் கேட்டேன், அறம் செய்ய விரும்பு அப்படின்னாங்க. இப்போ ஔவையார் வந்தாங்க. திருக்குறள்ல வந்து 7 வார்த்தையில திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிடுவார். நம்ம ஔவையார் வந்து ஸ்வீட் அண்ட் ஷார்ட், அப்படியே ஸ்வீட் அண்ட் ஷார்ப், ஒரே லைன் தான். நீ அறம் செய்யன்னு 2 வார்த்தையில சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் அறம் செய்ய விரும்புன்றாங்க? படிப்பா அப்படின்னு வாங்க உங்க பிரின்சிபல், இல்லை டீச்சரோ அப்பா அம்மாவோ படி அப்படின்னு வாங்க. படிக்க விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இன்னைக்கு? அதை நம்ம விரும்பவே மாட்டோம், அப்படி தானே? அப்படி சிரிக்கிறீங்க. அப்போ ஔவையார் ஏன் அந்த விரும்புன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அறம் செய்யன்னு சொன்னா சிலர் செய்யலாம், செய்யாம போகலாம். முதல்ல நீ அறம் செய்ய விரும்பு. ஒருத்தனுக்கு தர்மம் செய்வதற்கும் அறம் செய்வதற்கும் நம்ம என்ன பண்ணணும்? விரும்பணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் டே, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாள் பூரா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸ்பீச்சோ டான்ஸோ பாட்டோ, இல்லை இந்த வெயிலில் வந்து அப்படியே ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டை விட்டே வர மாட்டீங்க, அப்படி தானே? ஆனால் அம்மா ஒரே ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னால், அம்மா வெயில் அடிக்குதுமா, கொஞ்சம் மாடியில் துணி எடுத்துட்டு வாமா, அம்மா வெயில் அடிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, படிமா அம்மா, 15 நிமிஷமா நான் படிக்கிறேம்மா சொல்றீங்களா இல்லையா? 15 நிமிஷமா படிக்கிறோமா? 15 நிமிஷம் தானப்பா படிச்சிருக்க அப்படின்வாங்க அம்மா. ஏன் அப்படின்னா, அதில் விருப்பம் குறைவாக இருக்கிற போது அதை செய்யறப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நேரம் ரொம்ப நேரம் செய்யற மாதிரி இருக்கும். எப்போது உங்களுக்கு விருப்பம் ஒன்றில் அதிகமா இருக்கும், இப்போ உங்களுக்கு பிடிச்சதை செய்யறப்போ நேரம் போறது தெரியல, பசி தெரியல, தூக்கம் வராது. பிக்னிக் போறோன்னா காலையில தூக்கம் வராது, அப்படிதானே? அப்போ ஔவை என்ன சொல்கிறாள்? நீ அறம் செய்ய விரும்பு என்று சொல்றாள். இப்போ அறம் செய்வதை எந்த வயசுல தொடங்கலாம்? இல்லை மேம், அதுக்கு ஓட்டு போடுற மாதிரி 18 வயசுல தொடங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை எது தர்மம், எப்போ தர்மம் நம்ம கேட்போம். நான் யாராவது வந்து உதவி வந்து கேட்டாங்கன்னா, இல்லைப்பா நான் லட்சாதிபதி ஆனோடனே, கோடீஸ்வரன் ஆனோடனே நான் தரேன் அப்படின்னு சொல்கிறோம். அது அறமா? அது தர்மமா? இப்போ நமக்கு எது அறம்? நான் இப்படி உள்ளே வரப்போ ப்ரேயருக்கு முன்னாடியே வந்துட்டேன், எல்லாம் பிள்ளைங்களாம் இருக்கையில் பேசிட்டு போகிறாங்க. இன்னைக்கு தலைப்பு வந்து எது அறம் எது தர்மம்னு கேட்டிருக்காங்க. உனக்கு எது தர்மம் அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைங்க பேசிக்கிறாங்க உங்கள் பள்ளிக்கூடத்தில். அதில் ஒரு குழந்தை சொல்கிறா, தர்மம்னா எது தெரியுமா? வீட்டு பாடம் இல்லாத பள்ளிக்கூடம், அதுதான் தர்மம். கை தட்டு. ப்ராஜெக்ட் இல்லாத ஹாலிடேஸ், அதான்ப்பா தர்மம். எக்ஸாம்ல எது தர்மம்? புக்
புக்கின்ல இருந்து கேள்வி கேட்க கூடாது, புக் பேக் மட்டும் கேட்கணும். அதான் தர்மம். எனக்கு ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிடுச்சு. நம்ம பாட்டுக்கு கம்பராமாயணம், மகாபாரதம், ஔவையார், ஆத்திச்சூடின்னு நைட்டெல்லாம் படிச்சு எடுத்துட்டு வந்தா இவங்க ஒரு வித்தியாசமான டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. காலையில இதை அப்படியே உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன், காருக்குள்ள தான் இருக்கேன், ஆனா கேட்டுட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எது தர்மம் இருக்கு. கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே நம்ம மனசுல தோணும், ஒரு நியாய தர்மம் இல்ல கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது. அப்படியே கேமரா ஆங்கிள் திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. டே, கதை அடிக்கிறதுக்கு ஒரு நியாய தர்மம் இல்லை. அப்போ கேமராவை இந்த பக்கம் திருப்பினா கொஸ்டின் பேப்பரை பத்தி நியாய தர்மம் கேக்குறீங்க, அங்க மேம் ஆன்சர் கதை கதையா எழுதுறது. படிச்சது 4 லைன், படிச்சது 4 லைன்னா 40 லைன் கதை எழுதுறோம். நம்ம சிறந்த கதையாசிரியர்களா வந்துருவோன்றது டீச்சர்ஸ்க்கு தெரியும். அப்போ தர்மம் என்பதும் நியாயம் என்பதும் அங்க தனியா யாரோ பட்டிமன்றம் நடத்துறீங்களா? ரெஸ்பான்ஸ் லேட்டா வருது. அப்போ தர்மம் என்பதும் நியாயம் என்பதும் அறம் என்பதும் காலத்திற்கு காலம் வேறுபடுகிறது, ஊருக்கு ஊர் வேறுபடுகிறது, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வேறுபடுகிறது, ஏழைக்கும் பணக்காரனுக்கும் வேறுபடுகிறது. இந்த வயசுல நான் எதை தர்மமா எடுத்துக்கிறது, இல்லை என்னால தர்மம் செய்யணும்னு நினைக்கிறேன், இல்லை என் வாழ்க்கையில வந்து இதை தர்மம்னு கடைபிடிக்க விரும்புறேன் அப்படின்னா வள்ளுவர் நிறைய அறங்கள்ல சொல்றார். இப்போ பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்லக்கூடாது? அதெல்லாம் சங்க காலத்துல ஃபாலோ பண்ணது மேம். இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க பொய் சொல்லாம ஒரு 30 நாள் நம்ம எல்லாம் எப்படி கோயிலுக்கு மாலை போடுறோமோ அந்த மாதிரி ஒரு 30 நாள் பொய் சொல்லாம வாழ்றதே இன்னைக்கு சத்திய சோதனை. அப்ப அப்படி ஒரு சத்திய சோதனையில் நான் எப்படி மேம் பொய் சொல்லாம இருக்குது? ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க கண்ணா, பொய் சொல்லக்கூடாது, அது ஒரு தர்மமா நான் கடைபிடிக்க விரும்புறேன் அல்லது கடைபிடிக்கணும். ஏன் பொய் சொன்னா என்ன அவ்வளோ தப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? வள்ளுவர்கிட்ட இதை கொண்டு போய் கேட்குறேன், எது அறம்? ஏகப்பட்ட டெஃபினேஷன் கொடுத்து வச்சிருக்கீங்களே, எதுதான் அறம் அப்படின்னா மனத்துக்கண் மாசிலன் அறம்னு சொல்ற. உன் மனசுல நெருடல் இருக்கக்கூடாது, உன் மனசாட்சி குத்தக்கூடாது, அதுதான் அறம்ன்றார். இப்போ நான் ஒரு தப்பு பண்றேன், அது யாருக்குமே தெரியலன்னா நான் நல்லவன், அப்படிதானே? அது என்னைக்கா தெரிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு தான் என்னோட உண்மையான முகம் தெரியும். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல், ஒரு ஃபைனல் ஆனுவல் எக்ஸாமில் வந்து பேப்பர் கொடுக்குறாங்க, பேப்பர் மார்க் கொடுக்குறாங்க, டோட்டல் மிஸ்டேக் வந்துடுது. என்ன வந்துடுது? எல்லாருக்கும் இயல்பு தானே, ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு டோட்டல் மிஸ்டேக் வந்துடுது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான்னு எதிர்பார்த்த பையனோ பொண்ணோ, ஒரு பொண்ணு இருக்கா, ஓகே, அவ வந்து 85 மார்க் வாங்கிட்டா. பாஸ் ஆகாமலே தெரில, ஏதோ எழுதி வைப்போம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காங்க, ஒரு பையனோ பொண்ணோ, ஓகே. 35 போடுறதுக்கு பதிலாக 95 போட்டுடுறேன். சே, கனவுலையா வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு நாள் நடக்கணும் மேம் எனக்கு, அப்படி தோணுதா? அப்படி தோணுதா? அப்போ 95 மார்க் வந்துருச்சு. நீங்க எப்பவுமே பேப்பரை காட்டி பந்தா பண்றவங்க இல்ல, அப்படியே ஐயோ எனக்கு மார்க் போயிடுச்சு அப்படிலாம் பேசுறாள். ஒரு ஆள் கிளாஸ்ல சைலண்டா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பொண்ணு 85 தான் வந்திருக்கு, நான் 99 எடுப்பேன்னு நினைச்சேன், தேம்பி தேம்பி அழுகிறா. 35க்கே வழி இல்லைன்னு உங்களுக்கு எத்தனை மார்க்கு? 95 மார்க். இது ரொம்ப ஒரு முக்கியமான தேர்வுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த டோட்டலை யாருமே கவனிக்கல. நைட்டு பேப்பரை எடுத்துட்டு போயிடறான் அந்த பையன். பேப்பரை எடுத்துட்டு போனா நைட்டெல்லாம் வந்து 95 மார்க் வாங்கிட்டேன்னு இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளவடே, நீ ஆடா 95, அதெல்லாம் நம்ப முடியாது, பேப்பர் கூட அதெல்லாம் தர முடியாதுன்னு உள்ள வாங்கி வச்சுக்கிறான். நைட்டு இங்க வகுப்புல சந்தோஷமா பள்ளிக்கூடத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருந்த பையன் நைட்டெல்லாம் வீட்டுல போய் தூங்கல. நைட்டெல்லாம் வீட்டுல போய் தூங்கல. அவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருந்திருக்கான் பாருங்க. அப்படிதானே? நம்மள அந்த அடே மனசாட்சி தூங்கு, நான் 95 வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். மறுநாள் வர்றப்போ அந்த 85 மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க வேண்டிய அந்த குழந்தை ஆப்சன்ட் வரல. அழுது ஃபீவர் ஆயிருக்கு. இதுக்கே இவ்வளோ பில்டப்பா? ஆமா, ஃபீவர் ஆயிருக்கு. இப்போ இந்த நேரம் அந்த பையன் கொண்டு வந்து வைக்கிறான். கொண்டு வந்து யாரும் உங்களை வந்து
குற்றவாளி கூண்டில் ஏற்ற போகிறதில்ல, என்னுடைய டோட்டல் கம்மி, நீங்கள் 95 போட்டிருக்கீங்கன்னு சொன்னோன்னா குற்றவாளி கூண்டில் யாரும் ஏற்ற போகிறதில்ல. புரியுதா? ஆனால் அதே மாதிரி யாரும் கேட்க போகிறதில்ல, யாரும் கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் அந்த பையன், அந்த பொண்ணு வந்து லேட்டாக வர, ஹாஸ்பிட்டல் போயிட்டு லேட்டாக வராங்க, அந்த முகத்தை பார்க்குறா, தன்னுடைய பேப்பரை பார்க்குறான். சரியா? அப்போ உண்மையான உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை ஒரு தவறுதலாக போடப்பட்ட மார்க் என் கையில் வந்துருச்சு. இப்போ இந்த மார்க்கை நான் சொல்லலைன்னா எனக்கு உண்மையான மகிழ்ச்சி இருக்கான்னு கேட்டா இல்லை. அவனுக்கு என்னாச்சு? நைட்டெல்லாம் தூக்கம். இப்போ நீங்கள் குழந்தைகன்றனால இந்த மதிப்பெண் சொல்கிறேன். ஒரு தவறை ஒரு மனிதன் செஞ்சுட்டான், அப்போ நீ உலக புகழ்பெற்று ஃபேக்காக ஒரு மார்க், இப்போல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபேக்காக லைக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறமே, அப்படி ஃபேக் மார்க் வாங்கினா கூட மனதுக்கண் மாசிலன், என் மனசில் அந்த மார்க் உறுத்துதே இல்லைன்னு ஆசிரியர்கிட்ட போய் அந்த பையன், இல்லை மேம் எனக்கு 35 தான் வந்திருக்கு, டோட்டல் மிஸ்டேக்கில் போடுறப்போ 95 போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 கேமரா ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீவர் அந்த குழந்தையோட மனசு எப்படி இருக்கு? சந்தோஷமாயிடுச்சு. இந்த பையனும் சந்தோஷமாயிட்டான். என்னடா 35 எடுத்துட்டு சந்தோஷமா இருக்க? இல்லை, அந்த பொய் என்னை ஒரு நாள் உறங்க விடவில்லை. உண்மைதான் உன்னதம் என்பதை உணர்ந்து கொண்டால் பொய்யற்ற தன்மை, உண்மைதான் தர்மம். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நிறைய பணம், பேரு, புகழ், வசதியான கார், இது மட்டும்தான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒருத்தர் என்ன பண்ணாரு, காசி மன்னர் வந்து நகர்வலம் வரார். அப்படியே காடுகள்லாம் சுத்தி பார்த்துட்டு வேட்டையெல்லாம் முடிச்சு வர்றப்போ அவருடைய அவையில கவிஞரா இருந்தவர் இப்ப அந்த நாட்டுல இல்லை. ஆனா பார்க்க ஏழையா, ரொம்ப வயசாகி ரொம்ப கிழிஞ்ச ஆடை போட்டுட்டு அப்படியே நடந்து போறார். செருப்பு கூட பிஞ்சு இருக்கு. அப்படியே மன்னரை பார்த்துட்டு அப்படியே போறார். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அந்த கவிஞர், ஏழையா இருந்த அந்த கவிஞர் யானை மேல வராரு. மன்னரும் யானையில வராரு, அவரும் யானையில வராரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி நீ யானையில வர? நம்ம நடந்து கூட போலாம், அடுத்தவங்க எப்படி வரக்கூடாது? யானையில வந்துடக்கூடாது, பெரிய வாகனத்துல வந்துடக்கூடாது, நீ எப்படி யானையில வர அப்படின்றார். நான் செய்த தர்மம் காரணம்ன்றார். அப்படி என்ன தர்மம் செஞ்சுட்ட? அரசர் தானே, ஆனா ஒரு பதட்டத்துல கேட்கிறார். அப்படி என்ன நீ தர்மம் செஞ்சுட்ட அப்படின்றார். இல்லை, நான் நடந்து வர்றப்போ இந்த யானை பாகன் என்ன பண்ணா, அப்படியே கால் கொதிக்க 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 நடந்து வந்தான். அவனுக்கு என்ன இல்லை? செருப்பு இல்லை. ஏன் செருப்பை கொடுத்தேன்னு மன்னர் சொன்னார், உன்கிட்ட இருந்ததே பிஞ்ச செருப்பு, உன்கிட்ட இருந்ததே பிஞ்ச செருப்பு, அதை தான் கொடுத்தேன், இருக்கிறத தான் கொடுத்தேன் அப்படின்னு உடனே வந்து அந்த யானை பாகன் என்ன பண்ணியிருக்கான், இல்லை இல்லை நீங்க இருந்த செருப்பை என்கிட்ட கொடுத்துட்டீங்க, கொஞ்ச நேரம் உங்களை நான் யானையில கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன், யானையில கொண்டு போய் ப்ளீஸ் ஏறுங்க ஏறுங்க அப்படின்னு சொன்னா ஏறியிருக்கார். ஒரு சின்ன உதவி. மன்னன் என்ன நினைக்கிறாரு, தன்னிடம் இருந்த பிஞ்ச செருப்பு கொடுத்ததுக்கே அந்த யானை பாகன் என்ன பண்றான், யானையில தூக்கி சுமக்கிற போது நம்மிடம் எவ்வளவு செல்வங்கள் குவிந்து கிடக்கிறதுன்னு உடனே அந்த காசியினுடைய மன்னர் என்ன பண்ணாரு, ஏற்கனவே நாடுகள்ல எங்கெல்லாம் ஏழைகள் இருக்கிறாரோ அவர்களுக்கு நாட்டினுடைய கஜானாவில் வருமானத்துக்கு அதிகமாக இருக்கிற, தேவைக்கு அதிகமாக இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றாரு, தானம் செய்கிறார். ஒரு அரசனுடைய மனசை ஒரு ஏழை கவிஞரா, எதுவுமே இல்லாத உன்னுடைய பிஞ்ச செருப்பு கொடுத்த தானம் ஒரு அரசனுடைய மதத்தை, அரசனுடைய மன்னிக்கணும், அரசனுடைய மனசை மாத்துது அப்படின்னு கேட்டா, இந்த மன மாற்றம் தான் தர்மம். இந்த மன மாற்றம் தான் தர்மம். இப்போ பெரிய விஷயம், எல்லா மதங்களும் இல்லை எல்லா விஷயங்களும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, அடுத்தவன் பசித்திருக்க நீ புசிக்காது, அடுத்தவன் பசித்திருக்க. கேக்குதா பின்னாடி? அப்போ கேட்கல மேம், அதான் ஜாலியா உட்காந்துட்டு இருக்கோம். அப்படியா? இல்ல இல்ல கேக்குதா? இப்போ பக்கத்துல இருக்க ஒருத்தர் பசியோட இருக்கிறான், அது ஸ்கூலா இருக்கலாம், வீடா இருக்கலாம், அல்லது பக்கத்து நாடுகள்ல நடக்கிற மிகப்பெரிய இயற்கை பேரிடர்ல ஒருத்தன் பசியோட இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, நம்ம நல்லா வடை பாயசத்தோட சாப்பிட்றோம் வீட்டில் சமைச்சு. பக்கத்து வீட்டில் ஒருத்தன் பசியோட இருக்கிறான்னு வச்சுக்கோங்க,
அவனை பசிக்க வைத்து விட்டு, அல்லது ஒருத்தன் பசியோடு இருக்கிறான்னு தெரிகிறப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. ஒரு தன்னிடம் இருப்பதுல கொஞ்சம் விஷயத்தை நீங்க பகிர்ந்துக்கோங்க. இப்போ நம்ம டொனேஷன் கேட்டா, கோயிலுக்கு டொனேஷன் கேட்டா, அல்லது ஏதோ ஒரு நல்ல காரியங்களுக்கு டொனேஷன் கேட்டா, நானே 40 லட்சம் ஹவுசிங் லோன் வச்சிருக்கேன், நானே 5 லட்சம் பர்சனல் லோன் வச்சிருக்கேன், கிரெடிட் கார்டில் கடன் வச்சிருக்கேன், நான் எப்படி செலவு செய்யுது? பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள் டொனேஷன் கொடுக்கலாம்ப்பா, நான் மாதம் 10,000 சம்பளம் வாங்குறேன், நான் எப்படி டொனேஷன் கொடுக்குது அப்படின்னு கேட்டோன்னு ஒரு கதை ஞாபகம் வருது. இந்த பக்கம் ஒரு வயக்காட்டில் ஒரு ஏழை விவசாயி ஒரே ஒரு அன்றாயிரம் மட்டும் போட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கார். ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்கார். நம்மளை மாதிரி ஜாலியாக பாட்டு பாடிட்டே இருக்கார். கலெக்டர் வந்தார். யார் வந்தாங்க? கலெக்டர் வந்தார். நான் இந்த ஜில்லா கலெக்டர்ப்பா, நான் இந்த ஜில்லாக்கே, ஆனால் எப்போவுமே டென்ஷனாகவே இருக்கு. எப்போ பார்த்தாலும் எங்கே எந்த விஷயம் வரும், யார் எங்கே வருவாங்க, எந்தெந்த திட்டங்கள் எங்கே போயிருக்கு, எப்போவுமே ஒரு டென்ஷனாக இருக்குது. நீ ஒன்றுமே இல்லை, பாட்டுக்கு ஜாலியாக இருக்கே, எந்த ப்ரெஷரும் இல்லையே. நான் வாங்க சார் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போனால் ஒரு கூரை வீடு, இந்த காலத்துலேயே ஒரு கூரை வீடு. சார் ஒரு நாளைக்கு 100 ரூபா எனக்கு சம்பளம் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம் கிடைக்கும். எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க, அவங்களுக்கு ஒரு 25 ரூபா. எங்கள் அக்கா கொஞ்சம் திருமணமாகி சரியாக கல்யாணம் ஆகலை, வாழ்க்கை அமையாதனால எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு 25 ரூபா. என் பிள்ளைக்கு நான் செய்கிற ஒரு 25 ரூபா, அது சேமிப்பு மாதிரி. இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா உங்களை பார்த்துக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்கள பார்த்துப்பீங்க. ஸோ இது கைண்ட் ஆஃப் டேக் கேர், அட் த சேம் டைம் அது ஒரு சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அதே மாதிரி தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கவங்களுக்கு, தன்னுடைய மனைவி பிள்ளைக்கு போக இருக்கிறத என்ன பண்ணுறான், தன் பக்கத்து வீட்டில் அவனோட ஏழையாக இருக்கவனுக்கு ஒரு என்ன பண்ணுறான், ஒரு 25 ரூபாய் தன்னுடைய வருமானத்திலேருந்து கொடுக்குறான். இப்போ நம்ம கொடுக்குற போது அவன் பக்கத்து வீட்டுக்காரன் டெய்லி கொடுக்கணுமாமா? அப்படி இல்லை, தன்னை விட வசதியிலையும் வாய்ப்புலையும் குறைவாக இருக்க ஒருத்தன் கொடுக்குறான். டேய் உனக்குன்னு எதுவும் வச்சுக்கலையா? இல்லை, எங்கள் அப்பா அம்மாவை நான் காப்பாற்றுறது என்னுடைய கடன், அவங்க எனக்கு செஞ்சாங்க, நான் திருப்பி செய்கிறேன். என் அக்காவை நான் காப்பாற்றுறது தர்மம், எனக்கு அது கடமையில் இல்லைனாலும் நான் செய்கிறேன், அந்த தர்மம் என்னை காப்பாற்றும். என் பிள்ளைக்கு நான் செய்வது நாளைக்கு அவன் திருப்பி. இதெல்லாம் விட ஒருவேளை இவங்க 3 பேர் என்னை கைவிட்டா கூட, யாரென்றே தெரியாத ஒரு ஏழைக்கு நான் கொடுக்குற என்னுடைய வருமானத்தில் 4ல் ஒரு பங்கு கொடுக்குறேன். இந்த பணமும் இந்த தர்மமும் என்னைக்காவது ஒரு நாள் என்னை காப்பாற்றும். இதுக்கு மேலே என்ன சார் இருக்கு? எனக்கு கடனும் இல்லை, சேமிப்போ இல்லை, கவலையும் இல்லைன்றார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கடனே இல்லாம அவரை மாதிரி கூரை வீட்டில் வாழ்ந்துடலாமா? இல்லை. தான் வாழ்கிற இந்த நிமிஷத்தை, மேம் அடுத்த மாதம் ஆனுவல் எக்ஸாம் வருது மேம் மார்ச்சில், இப்பயே பயப்படுறது. ஐயோ ஸ்பீச் காம்படிஷன், என் பேரை வேற மேம் எழுதிட்டாங்க, இப்பவுமே பயப்படுறது. இப்படி நம்ம பயந்துக்கிட்டே ப்ரெசன்ஸில் வாழாமல் போகிறோம். அப்போ இருக்கிற நாளில் இன்னைக்கு எத்தனையோ ஃப்ளட்டு வந்தப்போ, சரி எவ்வளோ பணக்காரங்க, எப்போவுமே சுனாமியோ ஃப்ளட்டோ எது வேணாலும் வரலாம், எவ்வளோ உயரத்தில் இருந்த பணக்காரங்களாம் கீழே என்ன பண்ணாங்க? கையேந்தி எவ்வளோ ஏழை. நம்ம போய் பக்கத்து வீட்டில் ஒரு வாய் சாப்பிடுவோமா? சும்மா போய் எனக்கு சோறு கொடுங்கன்னு என்னைக்காவது கேட்போமா? அம்மா வர லேட் ஆனால் கூட, பசியோட இருந்தால் கூட, பக்கத்து வீட்டு ஆண்டி தெரிஞ்சால் கூட என்ன பண்ண மாட்டோம்? கேட்க மாட்டோம். ஆனால் ஒருத்தரிடம் கையேந்தி கேட்பதற்கு யோசிக்கிற மிகப்பெரிய செல்வந்தர்களும் பணக்காரர்களும் பண்பான குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட தெருவிற்கு இறங்கி வருகிற போது எத்தனையோ பேர் உதவி செஞ்சாங்க. அப்போ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? மேலே போறது தான் வளர்ச்சின்னு நினைக்கிறோம். இல்லை, ஏழைக்கு இறங்குவதுதான் உண்மையான வளர்ச்சி. அதைத்தான் தர்மம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இப்போ சங்க காலத்துல நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. மயிலுக்கு பேகன் என்ன பண்றாரு? போர்வை போத்துறாரு. மயிலுக்கு மேகம் வந்தோன்னா அது ஜாலியா ரெக்க விரிச்சு என்ன பண்ணும்? டான்ஸ் ஆடும். இறக விரித்து
டான்ஸ் ஆடும். ஆனா இவருக்கு என்ன தோணுதா, ஐயோ குளிருதுன்னு போய் என்ன பண்றாரு, போர்வைய போத்தி விட்டுறாரு. மன்னன் பாரி வந்து தேர்ல போய்கிட்டே இருக்கிறாரு, ஒரு முல்லை செடிங்க கீழே விழுந்திருக்கு. நம்ம எல்லாம் மனுஷன் கீழே விழுந்தாலே என்ன பண்ணுவோம், ஐயோ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, இன்டர்வியூ டைம் ஆச்சு, எதுக்குன்னு போயிடுறோம், அப்படிதானே? முல்லை கொடிக்கு அந்த இடத்துலயே அவர் அப்படியே தேரை நிறுத்திட்டு அந்த முல்லை கொடியை எடுத்து அப்படியே படர்த்தி விட்டுட்டு, இப்படியே நீ வளர்ந்து வா அப்படின்னு தேரை விட்டுட்டு போறாரு. சரி, நம்ம அதுக்காக இன்னைக்கு காரை விட்டுட்டு போக முடியுமா? ஐயோ இங்க ஒரு முல்லை கொடி இருக்கு, என் காரை நான் இங்கே இந்த ஸ்கூல்லே விட்டுட்டு நான் பஸ்ஸை பிடிச்சி போறேன், போக முடியுமா? போக முடியல. ஒரு அரசன் தேர் வழியா வந்துட்டு இருந்தப்போ அந்த அரசன் மணி வந்து தேர்ல உள்ள மணி என்ன பண்ணுமா, சவுண்டு கொடுத்துட்டே போகும். அப்ப அந்த காட்டு வழியா வர்றப்ப வண்டுகள்லாம் விளையாடுறப்ப அந்த வண்டுக்கு தொந்தரவா இருக்குன்னு சொல்லி அந்த மணியை அப்படியே சத்தம் கேட்காம இப்படி ஒரு கையில பிடிச்சுக்கிட்டார். கேட்க கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருக்குல்ல, மைண்ட் வாய்ஸ் கேக்குதே, டேய் என்னடா ஓவரா கதை விடுறாங்கடா, நம்ம சங்கத்தமிழ்ல இப்படிலாம் இருந்துதா அப்படின்னா, ஆமா கண்ணுங்களா, சங்ககால தமிழன் தோகை விரித்த மயிலுக்கும் துவண்டு விழுந்த கொடிமலருக்கும் மனம் இறங்கினான். வண்ண மலரில் வாசனை செய்த வண்டுகளுக்கு கூட அவன் மனம் இறங்கினான். வண்டுகளுக்கு செவியறிவு இல்லை, வண்டுக்கு என்ன கேட்காது. ஆனா இவர் மணி சத்தம் வந்து தொந்தரவா இருக்குமோ, இந்த மணி சத்தம் சொல்ல, சரிங்களா, அந்த தேர்ல உள்ள மணி சத்தம் தொந்தரவா இருக்குமோ அப்படின்னு நிறுத்தினார். அப்போ முல்லை கொடிக்கு 2 பந்தக்கால் நட்டு மூங்கில் கொம்பு நட்டு கொடி படர்த்தி விடலாம்ல, யார் அங்கே அப்படின்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க, ஆள் வந்துருவாங்க. அப்போ வந்து கொடி படர்த்தி விடலாம். மயிலு அவரை ரசிக்கிற பேகன் கூட ஐயோ குளிருதோன்னு அவர் மனசு துடிக்குதான். இதனுடைய இந்த பண்பினுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பண்டைய தமிழன், நான் சொல்ற வரி பண்டைய தமிழன் என்ன பண்றான், ஒரு சின்ன உயிரினம் துடிக்கிற போது கூட தன் உயிருக்கு ஒரு ஊறு நிகழ்ந்தால் எப்படி மனம் துடிக்குமோ அந்த துடிப்போடு அடுத்த உயிரினங்களையும் காப்பாற்ற நினைத்தவன் தமிழன். இப்போ ஏன்பா அவங்க உடனே கொடுக்குறாங்க, அது ஒரு முட்டாள்தனமா கூட இருக்கலாம். சில நேரங்கள்ல அன்பும் தர்மமும் கூட எப்படி இருக்கும், முட்டாள்தனமா இருக்கும். நான் டெய்லி சம்பாதிக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துறேன்னா எங்க வீட்டுல எனக்கு சோறு போடுவாங்களா? போடுவாங்க. அப்போ என்ன ஆகுமா, இப்போ நான் வந்து ஒரு 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 ஆதரவற்ற இல்லத்துக்கு டொனேஷன் வேணும்னு கேட்குறவங்கள எல்லாம், உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு குழந்தை மட்டும் அல்லது நம்ம பிரின்சிபல் மேமோ அல்லது வேற யாரோ இல்லை யாரோ ஒரு பெரியவங்க வராங்க, இல்லைப்பா சரி நம்ம மணி சார் எடுத்துக்கலாம், மணி சார் என்ன பண்ணுறாரு, 1 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன்றார். எவ்வளவு? 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்றார். கேட்டோன்னே அந்த குழந்தைங்களோட நிலைமையை கேட்டோன்னே 1 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்றாங்க. சரி, வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்க, பா நான் இந்த மாதிரி 1 லட்ச ரூபா கொடுக்கலான்னு இருக்கேன்னு பேசுவாங்க. பேசினோன்னே என்ன சொல்லுவாங்க, குடுன்னு சொல்லலாம், கொடுக்க வேண்டானோ சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டில் எல்லா பெரியவங்க கிட்டலாம் பேசுகிறப்ப நீ நினச்ச நல்லதுதான் குடு, சரி ஒரு 50,000 கூடாம்பா. எவ்வளவு? 50,000 கூடாம்பா அப்படின்ற. சரின்னு என்ன பண்ணுறாரு சாரு, ஒரு 50,000 செக் எழுத போகிறப்போ அவங்க ஃப்ரெண்டு வர்றாரு. இப்போ நீ தான் காலம் பூரா நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கியே, எல்லாருக்கும் என்ன பண்ணுற, நிறைய தானம் தர்மம் பண்ணுற, இந்த வாரம் நீ எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும், ஒரு 25,000 கொடுத்துட்டு எனக்கு 25,000 கூடான்னு. இவர் நண்பன் முகத்தை பார்த்தோன்னே சரி 25,000 கொடுத்துடலாம் அப்படின்னு. அந்த 25,000 சரி இன்னைக்கு சம்பளம் வந்துடும், செக்கை எழுதி கொடுத்துருவோம் அப்படின்னு ஒன்று, இல்லைப்பா ஒரு பர்சனல் லோனுக்கு பணம் கொடுக்கணும், நீங்கள் அந்த லோன் போக மிச்சம் 10,000 ரூபா சம்பளம் தரேன், 15,000 சம்பளம் தரேன்னு கையில் வர பணமே எவ்வளோவா மாறும்? 15,000 மாறுதுன்னா அவர் கொடுக்குற போது அந்த பணம் எவ்வளவா மாறிடும், ஒரு 5,000 10,000 5,000 மாறிடும். அவர் கொடுக்க நினைக்கிற போது, அதாவது யாரோ ஒரு மனிதர் ஒரு கஷ்டப்படுறாங்கன்னு கொடுக்க நினைச்ச உடனே நம்ம மனசு பெருசா யோசிக்கும். நம்ம மனசு எப்படி யோசிக்கும்? பெருசா யோசிக்கும். அதை கொண்டு போய் மூளை கிட்ட கொடுத்து, மூளை வெரிஃபை பண்ணு, இவ்வளோ கொடுக்கலாமா இல்லை நாளைக்கு கொடுக்கலாமா இன்னைக்கு சாயந்தரம் கொடுக்கலாமான்னு நேரத்தை கடத்தினாலோ, அல்லது அதை நம் மூளையின் பார்ப்பட்டு மனசு சொல்றத மூளையின் பார்ப்பட்டு தானம் செய்யறப்ப யோசிக்கனா, மலையளவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதன் கூட ஒரு கடுகளவுதான் கொடுக்க முடியும். அதுதான் காலத்தினுடைய கட்டாயம். அப்போ தமிழன் என்ன நினைக்கிறானா,
இந்த கேப் கூட வரக்கூடாது. இந்த கேப் கூட வரக்கூடாது. இங்க நினைச்ச உடனே குறைஞ்சிரும். இங்க நினைச்ச உடனே என்ன பண்ணிடணும்? அது சொல்லுவாங்க, வலது கை கொடுக்கறது இடது கை கூட தெரிய வேண்டாம், கொடுத்துரு அப்படின்வாங்க. இன்னைக்கு சமீபத்தில் ஒரு நடிகர் இறந்து போன போது நீங்க என்ன பண்ணீங்க? பாத்தீங்களா? பாத்தீங்க. எவ்வளவு மக்கள் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அன்னதானம். நிறைய பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க? சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு ஆப்பிள் மொபைல் போன் தரேன்றேன். எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இல்லைன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல எனக்கு பிடிச்ச மைசூர் பாகு எல்லாருக்கும் ஆளுக்கு 5 கிலோ, ஓகேவா? ஆஹா, கையெல்லாம் தட்டிட்டாங்களே. அப்போ ஆளுக்கு 5 கிலோ கொடுக்குறப்ப அப்படியே வரிசையா நின்று சார் இருக்காரா அப்படியே கொடுத்துக்கிட்டே வராங்கன்னு வைங்களேன். நம்ம மனசு சொல்லுமா, 5 கிலோ கொடுக்குறோம், கூட 1/2 கிலோ கொடுக்கலாம்ல, கூட எங்க பாட்டி வீட்டுக்கு நான் கொடுக்கணும், எங்க அத்தை வீட்டுக்கு கொடுக்கணும், என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும்னு தோணுமா? சரியா? ஒரு ஆப்பிள் போனை கொண்டு போய் கொடுத்தா கூட, ஆப்பிள் போனு கொஞ்சம் ஹெட்ஃபோனு சார்ஜர் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு டேப் கொடுத்தா நல்லா இருக்கும். திடீர்னு நம்ம ஸ்கூல்ல நம்ம நாடாசங்க மெட்ரிகுலேஷன்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற குழந்தைக்கு 1 லட்ச ரூபா அறிவிக்கிறாங்க. ஐயோ நல்லா இருக்கு மேம், அரசியல் அது மாதிரியே பேசுறீங்க. 1 லட்ச ரூபாய வாங்கணும்னா இந்த குழந்தைக்கு தோணுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கனே நான், எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுமா? அப்போ ஒரு மனுஷனுக்கு எதை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் என்ன ஆகும்? இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல உட்காந்துருக்க 5 பேரை கூப்பிட்டு இன்னைக்கு மத்தியானம் ஃபுல் மீல் சாப்பிட கொடுக்குறோம். எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்க, எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்க அப்படின்றோம். ஒரு அவ்வளோ அப்படியே பிடிச்சிருக்கு, வடை பாயசம் எல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. கடைசி ஒரு 1/2 மணி நேரம் தான் அந்த வேகம். அப்புறம் இல்லை மேம் போதும், இல்லை போதும், இல்லை இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, வீட்டுக்கு வேணா பார்சல் கொடுங்க, இப்போ என்னால சாப்பிட முடியாது. இப்போ எதை கொடுத்தாலும் வேண்டும் 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 என்று கேட்கிற மனசு இந்த வயிற்றுக்கு உணவு கொடுத்தா மட்டும் போதும் என்று சொல்லும். அப்போ கொடுக்கிற போது அல்லது பெறுகிற போது போதும் என்று வயிறும் மனமும் நினைக்கிற ஒற்றை தர்மம் எது தெரியுமா? அன்ன தர்மம், அன்னதானம். எத்தனையோ பேருக்கு இப்போ நீங்கள் சாப்பிட்றப்போ மத்தியானம் டிஃபன் பாக்ஸில் பிடிக்கல, அம்மா திட்டுவாங்கன்னா குப்பை தொட்டியில் போட்டுட்டு கழுவி ரொம்ப சமத்தா வீட்டில் கொண்டு போய் டிஃபன் பாக்ஸ் வச்சு, அப்படி தானே? அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு டீச்சர்கிட்ட சொல்லி பேப்பர் திருத்துற வேலை பார்த்தாது, நீங்கள் சாப்பிட்ட பாத்திரம்லாம் செக் பண்ணணும் நாங்கள், அப்படி தானே? சாப்பிட்டியா சாப்பிட்டியா அப்படின்னு செக் பண்ணணும். என்ன ஒரு பொழப்பு பார்த்தீங்களா ஆசிரியர்களுக்கு இது. ஆனால் அந்த உணவை நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், உலக உணவு தினம் கடைபிடிக்கப்படுது. அதில் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க, இந்திய நாட்டில் ஒரு நாள் நைட்டு சாப்பிடாம பசியோடு தூங்குறவங்களுடைய எண்ணிக்கை 19 கோடி. எத்தனை கோடி? 19 கோடி பேர் பசியோடு படுக்கைக்கு போகிற ஒரு இந்திய தேசம் இருக்கிற போது அதில் நாம் நம்ம உணவை என்ன பண்றோம்? குப்பையில கொட்டுறோம். இல்லை மேம் நான் சாப்பிடலன்னா என்ன, பார்சல்ல அவங்களுக்கு போயிடுமா மேம், ஸ்விக்கியில் போட்டு போயிடுமா மேம்? ஆமாம், நீங்கள் ஒரு உணவை நீங்கள் சாப்பிடலன்னா இன்னொருத்தருக்கு போயிடுமா, இன்னொருத்தர் கொடுக்கலாம் ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வீணாக்கப்படாத உணவு, பயன்படுத்தப்படாத உணவு, இப்போ நீங்கள் வாங்கவே இல்லைன்னா அந்த பொருளை யாராவது வாங்கியாவது யாருக்காவது கொடுப்பாங்க. இந்த உலகத்தில் 19 கோடி இந்தியர்கள் பசியோடு செல்கிற போது நீங்கள் உங்கள் டிஃபன் பாக்ஸ் சாப்பாடை கொட்டுகிற போது அதை நினைத்து பாருங்க. இது யாரோ ஒரு குழந்தை, உங்களை மாதிரி ஒரு குழந்தை தானே, ஒரு குழந்தை பசியோடு இருக்கிற குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடை நம்ம குப்பையில கொட்டுறோம். ஒண்ணு. இன்னொன்னு எது தர்மம்னா, அந்த உணவை நமக்கு கொண்டு வந்து தர நம்ம என்ன நினைக்கிறோம், நெல் எங்கப்பா விளையுது? கிரே சூப்பர் மார்க்கெட்ல மேம். நெல் எங்க கிடைக்குது? சூப்பர் மார்க்கெட்ல மேம். அப்படிதானே? ஒரு முறுக்கு எங்க கிடைக்குது? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல. ஸ்வீட் எங்க இருக்கு? புக் எங்க கிடைக்குது? ஒரு ஸ்டேஷனரி ஷாப்ல. ஆனால் அதற்கு பல்லாயிரக்கணக்கான தாவரங்கள் தன் உயிரை கொடுத்து, விவசாயி உழைப்பை கொடுத்து நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிற போது நாம் கொடுக்கிற விலை பொருளுக்கு தான், அவங்க உழைப்புக்கு இல்லை.
100 பேருக்கு அன்னதானம் பண்ண முடியாது மேம். அந்த தர்மம் செய்ய வேண்டாம். ஒரு 100 விவசாயி உழைத்த அரிசியையும் பருப்பையும் தண்ணீரையும் எண்ணெயும் நான் வீணாக்காமல் இருந்தால் அது தர்மம். இன்னொரு வேண்டுகோள் அல்லது தர்மமா கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 84 கோடி ஜீவராசிகள் வாழ், சரிங்களா? இந்த மனுஷனை தவிர எல்லாமே குனிஞ்சுதான் இருக்கு. ஏன்னா மனித குரங்கு 1-2 நிமிர்ந்து இருக்கலாம். இந்த மனிதனை தவிர எல்லா விலங்குகளும் எப்படி இருக்கு? குனிஞ்சுதானே நடக்குது. ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும் 6 அறிவையும் ஒழுக்கத்தையும் மிகப்பெரிய பண்பாட்டையும் இருப்பதால் தான் நாம் நிமிர்ந்து நடக்கிறோம். ஒருவேளை உடல் அளவலால் நிமிர்ந்து நம்ம மனசளவில் யாரையுமே யோசிக்காம வாழ்றோம்னா அந்த வாழ்க்கை தர்மமற்றதாக மாறும். சரி, நம்ம இப்போ தர்மத்தை புது வகையா எப்படி பார்க்கணும்? நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தர்மத்தை நான் சொல்ல விரும்புறேன். இந்த உலகம் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு சொந்தம் தானே. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அராஜக போக்கு. இந்த உலகம் மனுஷனுக்கு மட்டும்தான். இந்த உலகம் இங்க காக்கா, குருவி, எறும்பு, யானை, கரடி எது எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தர்மம் என்ன தெரியுமா? உங்க காலத்துக்கு அப்புறம் இந்த பூமியை எல்லா உயிருக்குமானதாக மாற்றுவது உங்களுடைய கடமை. இன்னைக்கு ஒரு ஒன் டைம் யூசேஜ் பிளாஸ்டிக்கை எடுத்து நீங்க ஒரு பூவோ காயோ ஒரு உணவு பொட்டலமோ வாங்குற போது நினைச்சுக்கோங்க, இது மண்ணில் 400 வருஷம் மக்காது ஒரு 40,000 ஜீவராசி அழிக்கும். ஒரு பேப்பர், ஒரு மக்காத மக்கையில்லாத நெகிழி உள்ள பேப்பர் என்ன பண்ணும்? 400 வருடம் ஆகும் அது மக்கறதுக்கு. குறைஞ்சது ஒரு 40,000 உயிர்களை வேட்டையாடும். கொண்டு போய் கடல்ல கொட்டுறோம், குப்பைகளை உருவாக்குறோம். எத்தனை பேர் யோசிக்கிறோம்? இப்போ இன்னைக்கு நுகர்வு கலாச்சாரம் அதிகமாயிட்டே வருது. என்ன ஆயிட்டே வருது? வீட்டில் இருந்தாலும் ஆன்லைன்ல வாங்கணும், வெளியில போனாலும் விண்டோ ஷாப்பிங்னு போய் என்ன பண்ணுவோம்? கார் நிறைய என்ன பண்றோம்? பொருள் வாங்கிட்டு வந்துடும். எப்பவுமே புது ட்ரெஸ் எடுக்கணும், புது பொருள் வாங்கணும். ஒரு கார் வச்சிருந்தா இல்லை என்ன கேட்பாங்க, என்ன மேம் கட்டின புடவையா கட்டுறீங்க, போட்ட நெக்லஸே போடுறீங்க, அதுக்காக 5 லட்ச ரூபா நெக்லஸை மாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா? இது விளையாட்டாகத்துல நுகர்வோர் கலாச்சாரத்தை அதிகமாக மாற்றுறோம், அப்படி தானே? அப்போ ஒரு ஆடை தயாரிக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கு, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 10,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது மேம். அதை துவைக்கிறதுக்கு 100 லிட்டர் தண்ணி தேவைப்படுது மேம், அப்படி தானே? இப்போ ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் பயன்படுத்துகிற போது அது இந்த பூமிக்கு மாசு இல்லாத பொருளாக இருக்கிறதா? நான் உபயோகப்படுத்துகிற பிளாஸ்டிக் இந்த மண்ணுக்கு துரோகமா? நான் பயன்படுத்தலை. இன்னைக்கு புது கலாச்சாரம் உருவாயிருக்கு. பழைய காலத்தில் பொட்டலை மடிச்சு என்ன பண்ணுவாங்க? மளிகை சாமானை வாங்கிட்டு வருவாங்க. எண்ணெய் வாங்குறதுக்கு தனியாக ஆயில் கேன் வச்சுருப்பாங்க. பொடி வீட்டில் பயன்படுத்துகிற உணவுக்கு பயன்படுத்துகிற எல்லா மசாலா பொருட்களும் என்ன பண்ணுவாங்க? அரைப்பாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வாழ்ந்த எந்த வாழ்க்கையிலையும் மற்றொரு உயிருக்கு என்ன பண்ணல? துரோகம் பண்ணல. இன்னைக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி வீட்டு கல்யாணத்தில் மட்டும் வாழை இலை, தண்ணீர், நாங்கள் மேலேயும் எந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தலை, இலை பிளாஸ்டிக் பயன்படுத்தலை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் சொல்கிறப்ப அதை பெரிய ட்ரெண்டாக பார்க்குறோம். நாம் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், இன்னையிலேருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கலாமா? குறைஞ்சபட்சம் அடுத்த 30 நாளைக்கு ஒன் டைம் யூசேஜ் பிளாஸ்டிக் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எத்தனை பேர் எனக்கு உறுதி கொடுக்கலாமா? இவ்வளோ பேர் தானா? மற்றவங்கலாம் கனவுல காக்கா குருவிலாம் கேட்கும், இல்லை மீன்லாம் கேட்கும் நீங்கள் போட்ட பிளாஸ்டிக். நன்றி நன்றி, ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். நன்றி. அப்போ காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதி பாடுகிறான். நான் வாழ வேண்டும் என்பதற்காக நான் எவ்வளவு நெகிழிகள் வேணா பயன்படுத்துவேன், எவ்வளவு பிளாஸ்டிக் வேணாலும் பயன்படுத்துவேன். கடலுக்கு அடியில டன் கணக்குல குப்பை கிடக்கு. இப்போ நடந்த ஃப்ளட்ல
ஆயில் கேன் வெடிச்சு கடல் ஃபுல்லா கடற்கரையோரம் வாழ்ற மக்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தினாங்க. அப்போ சஸ்டைனபிள் கம்யூனிட்டியா நம்ம மாறணும் அப்படின்னு கேட்டா இது தர்மம். நான் வேற ட்ராக்ல தானே பேசணும். கோயில்ல எவ்வளவு உண்டியல்ல பணம் போடணும், எவ்வளோ பேருக்கு அன்னதானம், இது மட்டும் அல்ல, நீ வாழ்கிற பூமியை பசுமையாக வைத்துக் கொள்வது. இன்னைக்கு ஒரு தகவலை இங்க சொல்றேன். பயோடிகிரேடபிள் கவர் செய்யறாங்கல்ல கண்ணா, அதை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும்ல. இப்போ நான் இந்த காலத்தில் சினிமா பாட்டை நம்ம அரங்கத்தில் பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு காப்பிரைட். நம்ம ரீல்ஸில் பயன்படுத்தக்கூடாது, ஒரு புத்தகத்தில் இருக்க கண்டென்ட்டை பயன்படுத்தக்கூடாது. இனிமேல் வருங்காலத்தில் ஸ்கூல் கூட காப்பிரைட் வாங்கிடும். இந்த குழந்தை என்னோட பிராண்ட், என்னோட ப்ராடக்ட், அந்த குழந்தையோட கண்டுபிடிப்புகள் எங்கள் ஸ்கூலுக்கு, அப்படி காப்பிரைட் வாங்குற காலம் வந்தாலும் வரலாம். இப்போ பயோடிகிரேடபிள் பேப்பரை, அந்த மைக்கா கவரை ஒருத்தர் கண்டுபிடிச்சி எல்லா இடத்துலையும் போய், சார் இது சுற்றுப்புறச்சூழலுக்கு ரொம்ப நல்லது, இதை நம்ம பயன்படுத்தணும்னு எல்லாமே கேட்குறாரு. யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணல. திருப்பதி தேவஸ்தானம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, கூப்பிட்டு பேசுகிறாங்க. கூப்பிட்டு பேசணுன்னா சரி, முதல் முறையாக ஏன் அப்படின்னா எங்கள் திருப்பதியில் வந்து எந்த மாசும் வரக்கூடாது, எந்த பேப்பரும் பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு கூட திருப்பதியில் கண்ணாடி பாட்டிலில் தான் தண்ணீர் குடிக்கணும், பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது, உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை சப்போர்ட் பண்ணி பெரிய ஆர்டர் கொடுத்து லட்டு தான் எத்தனை லட்சக்கணக்கான லட்டுக்கள் விற்பனையில் அந்த கவரை பயன்படுத்துகிறாங்கப்பா. இது ஒரு நல்ல மாற்றம். திருப்பதியில் இன்னைக்கு வந்து எந்த வித சுற்றுப்புற சூழல் மாசும் கிடையாது பிளாஸ்டிக்காலன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கண்டுபிடிச்ச அறிவியல் அறிஞர் என்ன பண்ணுறாரு, வந்து சார் நான் வந்து எனக்காக மட்டும் இதை கண்டுபிடிக்கல, இந்த பேப்பரை எப்படி செய்யணுன்ற ஃபார்முலாவை நான் இந்த உலகத்துக்கு தானமாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு ஃபார்முலாவை கை நல்லாவே தட்டலாம் அவருக்காக. நம்ம எக்ஸாமுக்கு ஒரு மேக்ஸ் சால்வ் பண்ணா கூட சொல்லி கொடுக்க மாட்டோம் பக்கத்தில் இருக்க குழந்தைக்கு. நான் கஷ்டப்பட்டு சால்வ் பண்ண உனக்கே சொல்லித்தரணும் தோணுதா இல்லையா? ஒரு கண்டுபிடிப்பை, பல ஆண்டுகள் கண்டுபிடிப்பை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார். பத்திரிகையாளர்கள் அவர்களிடம் கேட்கிறார், இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பை நீங்கள் எதுக்கு எல்லாருக்கும் ஃபார்முலா கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லை, இந்த கண்டுபிடிப்பு எல்லா இடங்களுக்கும் போய் அதை தொழிற்சாலையில் இருக்கிறவங்க, வணிகம் செய்பவர்கள் அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி உற்பத்தி செய்து அவங்க விற்று லாபம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த உலகத்தில் மக்கா குப்பை இருக்கவே கூடாது. அந்த இடத்துக்கு ஒரு சப்ஸ்டியூட் பொருளா என்னுடைய கண்டுபிடிப்பு இருக்க வேண்டும். மூழ்கி கொண்டிருக்கிற இந்த பூமி மூச்சு முட்டி மூழ்கி கொண்டிருக்கிற பிளாஸ்டிக்ல இருந்து காப்பாற்றுவதற்கு என் கண்டுபிடிப்பு பயன்படும் என்றால் அதை தானமாக, தர்மமாக இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னாலே, இதுதான் இந்த சமூகத்திற்கு செய்கிற மிகப்பெரிய தர்மம். நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி கூட போகிறப்போ, எங்கேயாவது போகிறப்போ அப்படியே ஆற்றுல தண்ணி ஓடும். அதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே அள்ளி குடிப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ வாட்டர் பாட்டில்லாம் கொண்டு போக மாட்டோம். ஸ்கூலில் இருக்கிற டேப்பில் அப்படியே தண்ணியை பிடிச்சி குடிப்போம், இல்லை பானையில் பிடிச்சி வச்சு குடிப்போம். எங்கேயும் காசு கொடுத்து தண்ணி வாங்கினதே இல்லை நான் பள்ளி படிக்கிறது வரைக்கும். ஆனால் இன்னைக்கு ஃப்ளட்டில் எனக்கு ஒரு முரண்பாடு. ஊரே தண்ணியில் மூழ்குது. வீட்டு கூரையில் 10,000 லிட்டர் 1,00,000 லிட்டர் தண்ணி விழுந்துட்டே இருக்கு. ஆனால் ரெஸ்கியூ பண்ணுறவங்க கிட்ட, சார் குடிக்க தண்ணி 20 லிட்டர் கொடுங்க சார், சார் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தண்ணி இல்லை சார் புழங்குறதுக்கு, குடிக்க தண்ணி இல்லை சார், குழந்தை அழுகுது சார். அமிர்தம் மாதிரியான தண்ணீர் நம் தலைக்கு மேலே கொட்டுகிறது. அதை காலுக்கடியில் சாக்கடையில் விட்டு விட்டு ஒரு 20 லிட்டர் கேனுக்காக கையேந்தி நிற்கிறோம் என்றால், வானத்து மழையை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அது கூட பிழை. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம பேரிடர்களை இப்போ தண்ணீரை சேகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தண்ணீரை வீணாக்காதீங்க. நம்ம இன்னைக்கு பெட்ரோல் போடுற மாதிரி உங்கள் பிள்ளைங்க காலத்தில் 1000 ரூபா கொடுத்து கேனில் தண்ணி வாங்குற நிலைமை இந்த உலகத்திற்கு வரக்கூடாதுன்னா, இந்த இயற்கை எனக்கு கொடுத்த இந்த பாதுகாப்பான உலகத்தை நான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக கொடுப்பது கூட தர்மம் அல்ல. இந்த தர்மத்தை நாம் சரியாக செய்தால்தான் அடுத்த தலைமுறை வாழ முடியும். கல்வி, நம்ம ஆசிரியர் சொன்னாங்க, கல்வி வந்து ஒரு தர்மம்.
அன்ன சத்திரம் 1000 வைத்தலை விட ஆலயம் 10000 கட்டுதலை விட புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு சொன்னேன். சரி மேம், நான் வளர்ந்து எங்கள் ஸ்கூல் மாதிரி ஒரு ஸ்கூல் கட்டி எல்லாருக்கும் நான் கல்வி கொடுக்குறேன் மேம், அப்போ பேசிக்கலாம் மேம், அப்படி தானே? இல்லை, ஒரே ஒரு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவடைக்கிறேன். கல்வி தர்மம் எங்கே காப்பாற்றும். 1000 பேர் கலந்துக்கிற ஒரு பேச்சு போட்டியில் நான் கலந்துக்கிறேன். எத்தனை பேர்? தமிழ்நாடு முழுக்க 1000க்கும் மேற்பட்டவங்க கலந்துக்கிறாங்க. ஒரு மாவட்டத்தில் முதல் பரிசு வாங்கினாதான் மாநில போட்டிக்கு அனுப்புவாங்க. மாவட்டத்தில் எத்தனை பரிசு வாங்கணும்? எங்க பிரின்சிபால் வேற, நீ இந்த பதக்கம் தங்கப்பதக்கம் வாங்கினாதான் நீ என்னை வந்து பார்க்கணும்னு அன்பு கட்டளை கொடுக்குறாங்க. கஷ்டப்பட்டு முட்டி மோதி டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் வந்தேன். நான் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் வந்தேன்னு கை தட்டுறீங்களா, இல்லை நான் ஸ்டேட்டுக்கு போக முடியலன்னு கை தட்டுறீங்களா? சரி, ஏதோ ஒரு காரணம். இப்போ வந்து ஒரே அழுக, நான் வந்து ஸ்டேட் காம்படிஷனுக்கே ஜெயிக்கிறது, அப்புறம் காம்படிஷனுக்கே போக முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆட்பட்டு அங்கேருந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, ஓகே, கம்யூனிட்டி சர்வீஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லி எங்கள் காலேஜில் வந்து கூப்பிடுறாங்க. இந்த கோவம், இந்த மன உளைச்சல், ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கு நான் போகிறேன். அப்போ அந்த டீம் வந்து ட்ரைனிங்கில் கேட்குறாங்க, நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கணும், அந்த ஆதரவற்ற இல்லத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கணும், ஒருத்தர் மரம் நடணும், ஒருத்தர் கிளீனிங் பார்த்துக்கணும், ஒருத்தர் ஒவ்வொன்றா பார்த்துக்கணும்னு கேட்குறேன். அப்போ நான் சொல்கிறேன், நான் மேடை பேச்சு பயிற்சி கற்றுத்தரேன். என்ன கற்றுத்தரேன்? இது என்ன புதுசாக இருக்குது, சரி பரவாயில்ல ட்ரை பண்ணுன்னு ப்ராஜெக்ட் எழுதி சப்மிட் பண்ணுறேன். வால்டாக்ஸ் ஹோம் சென்னையில் நம்ம சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க அந்த இல்லத்தில் தான் நான் என்னுடைய பயிற்சியை தொடங்குறேன். ஒரு நாள் எனக்கு என்ன தெரியுமோ அதை, நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறேன், முடிச்சுட்டு திருத்தணி 100 கிலோமீட்டர்லேருந்து நான் வந்து படிச்சுட்டு போகிறேன். திருத்தணியிலேருந்து சென்னை தினமும் வந்து படிச்சுட்டு போகிறேன். அப்போது போகிறப்போ ஒரு ஃபோன் வருது, அந்த போட்டி நடத்துகிற அமைப்பில் இருந்து கால் வருது, டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் வாங்கினவங்களையும் நாங்கள் ஸ்டேட்டுக்கு என்ட்ரி பண்ணுறோம். வந்து ஒரு நோக்கியா சின்ன மொபைல் வச்சுருக்கேன், இல்லைன்னா நான் அந்த மொமெண்ட் எல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து பயங்கர சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ஒன்று கிடைக்கவில்லை அப்படின்னு கோபத்தில் விரக்தியில் போகாமல், எனக்கு கிடைக்காததை நான் இன்னொரு சமூகத்திற்கு கொடுக்க முற்படுகிறேன். கோபம் என்ன ஜெயிக்கல விடலை, என்ன போட்டியில் கலந்துக்கொள்ள, நான் தயார் பண்ணுறேன் 10 குழந்தைய அப்படின்ற ஒரு கோபத்தில் நான் என் அறிவை பிறர் கொடுத்தோன்னே அந்த போட்டியில் நான் உள்ளே போகிறேன். போட்டியில் போகிற போது திரும்பவும் மாநிலத்திலிருந்து செலக்ட் ஆகிற எல்லா மாநில போட்டியாளர்களும் வருகிறார்கள். கடுமையான போட்டி நிலவுகிறது. போட்டியின் இறுதியில் நான் தங்கப்பதக்கத்திற்கு தேர்வு செய்யப்படுகிறேன். மாநிலத்தின் தங்க மங்கையாக அறிவிக்கப்படுகிறேன். முன்னாள் முதல்வர் கலைஞர் கரங்களால் எனக்கு பொற்பதக்கம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மொமெண்ட், அதுதான் என்னோட டிபியில் இருக்கும். அந்த மொமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது. அன்னைக்கு நான் டைரியில் எழுதின வாக்கியம், நான் ஒருத்தி மட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா பெரிய வெற்றி எனக்கு கிடைக்காது. என்னோடு என் சார்ந்த சமூகமும் வளர்ந்தால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். இப்போ மணி சார்லாம் வந்து ஸ்கூலில் நிகழ்ச்சியிலன்னு மாதந்தோறும் ஒரு 30 நாள் நிகழ்ச்சி பேசுகிறோம், சரிங்களா? இப்போது என்னுடைய அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை ரொம்ப பெரிய பேச்சாளர் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிப்பாங்க. இப்போ நான் சிந்திக்கிறேன், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, உங்களை மாதிரி 6ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்க 2 குழந்தைங்க. அவங்க பேச்சு போட்டியில் ஜெயிக்கிறப்ப அப்படியே தலைக்கு கர்வம் ஏறும். உன்னை பார்க்குறப்ப அப்படியே உச்சிதனை முகர்ந்தால் ஓங்கி வளருதடி, என்ன கர்வம் ஓங்கி வளருதான் அப்படி தோணும்ல. ஆனால் காலம் பூரா அந்த 2 பிள்ளை பேசுகிற வெற்றி மட்டும்தான் எனக்கு. அப்போ நான் முடிவு பண்ணுறேன், இல்லை 2008 அந்த ஆதரவற்ற இல்லத்தில் தொடங்கி என்னுடைய பயிற்சியை தொடர்ந்து இன்று வரைக்கும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அதன் மூலமாக ஒரு அரசு பள்ளியில் ஒரு கூலி தொழிலாளியோட அப்பா அம்மா ஒரு நாள் ஓடி வராங்க, ரொம்ப எமோஷனலான மொமெண்ட்டில் இருக்கிறாங்க. என்ன மேம் இந்தாங்க இதை பிடிங்க அப்படின்னு ஒரு 4000 ரூபா பணத்தை கையில் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இல்லை தி ஹிந்து நடத்தின பத்திரிகையில் நடத்தின பேச்சு போட்டியில் என் பிள்ளை மாநில முதலிடம் 4000 ரூபா பரிசு வாங்கியிருக்கான், இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க.
அடுத்த கேள்வியில் மேம் அந்த 4000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டீங்களா? திருப்பி கொடுத்துட்டேன், அதை சொல்லிடுறேன். அப்போது அவங்க அப்பா அம்மா சொன்னது, எங்கள் வாழ்க்கையிலேயே 4000 ரூபாயை முழுசாக இன்னைக்கு தான் பார்க்குறோம். இன்னைக்கு அந்த குழந்தை கல்லூரியிலையோ மிகப்பெரிய பேச்சாளராகவோ தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்கிற போது உங்களிடம் 100 ரூபா 1000 ரூபா நோட்டு புத்தகம் கொடுப்பது தர்மம் அல்ல, உங்கள் வாழ்க்கையின் கல்வியை கொடுப்பது தான் தர்மம். அப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீயே காலேஜ் ஸ்டூடெண்ட், நீ என்னம்மா சொல்லி கொடுப்ப? உங்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிந்ததை உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ ஃப்ரெண்டுக்கோ அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு அரசு பள்ளி மாணவர்களோ இருக்கிற போது உங்களுக்கு தெரிந்த அறிவியலையும் தமிழையும் கணிதத்தையும் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. நான் படித்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு ஆசான்கள் இருக்காங்க, நாங்கள் படிக்கிறோம், கற்றுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிந்ததை நான் இன்னொரு சமூகத்திற்கு கொடுக்கிற போது இன்னைக்கு காமராஜருடைய கல்வி வளர்ச்சி நாள் தமிழ்நாட்டில் நடக்குது. எல்லா வருடமும் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடுறீங்களா? கொண்டாடுறீங்க. அப்போ சென்னையில் தமிழ்நாட்டில் குறைந்தது 60 பள்ளிக்கூடங்கள்லையாவது அன்றைய தினம் அன்னைக்கு சிஓ முன்னாடியோ கலெக்டர் முன்னாடியோ முதல்வர் முன்னாடியோ பிரின்சிபல் முன்னாடியோ பேசுகிற 60-70 பள்ளிக்கூடங்களிலும் பேசுகிற குழந்தைகள் என் குழந்தை என்று சொல்கிற கர்வத்தை தான் இந்த கல்வி தர்மம் எனக்கு கொடுத்திருக்கு. அப்போ நிறைய தர்மங்கள் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டாலும் உங்களுக்கு சொல்கிற ஒரு 4 விஷயங்கள். பொய் சொல்லாதீர்கள், உண்மை ஒரு தர்மம். பசி போக்குவது ஒரு தர்மம், அதை போய் கொடுத்து உதவணும்னு இல்லை, உணவை வீணாக்கனால அது ஒரு தர்மம். உனக்கு தெரிந்த கல்வியை மற்றவருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க தொடங்கிவிட்டால் அதுதான் இந்த உலகின் ஆகச்சிறந்த தர்மம். இன்னொன்று, எனக்கு கிடைத்த பூமியை மாசில்லா உலகமாக அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது தர்மம் என்று 4 தர்மங்களை உங்களிடம் வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு பிள்ளைகளாக படியுங்கள். நான் எல்லா மேடைகளையும் சொல்கிற ஒரு பாடலோடு விடைபெறுகிறேன். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையிற்படி, கடும்புகள் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி, பிறந்த தமிழ் நான்மறை சிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள்படி அதன்படி, புறப்பொருள்படி, புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, ஜாதி என்னும் தாண்டபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி எப்படி நீ தெரிந்துபடி, தீமை வந்துடுமே மறுபடி, பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே காற்படி, இந்த வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி, தொடங்கையில் வருந்தும்படி, இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் வந்துடுமே ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி என்று சொல்லி படிப்படியாய் படித்து வாழ்க்கையின் வெற்றி சிகரங்களில் நீங்கள் ஏற வேண்டும் என்கிற வாழ்த்துக்களை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொண்ட அனைத்து நல்ல நிறுவனங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நம்ம சீஃப் கெஸ்ட் பேசுனது புரிஞ்சிச்சா? எல்லாருக்கும் பிடிச்சுதா? கடைசியாக 4 என்ன சொன்னாங்க? பொய் சொல்லக்கூடாது, பசி போக்கணும், கல்வியை தானமாக கொடுக்கணும், மாசில்லாத இந்த பூமியை திருப்பி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும். இந்த 4 தானே சொன்னாங்க. இதை லைஃப்பில் மறக்கவே கூடாது. இது எல்லா வயசுலையும் நீங்கள் பின்பற்ற வேண்டியது தான். ஓகேவா? செய்யலாமா? ஓகே, ரைட்டு. இப்போ ஏதாவது இந்த டாபிக் ரிலேட்டடான கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் எழுதிட்டு வாங்க அப்படின்னு நான் பொங்கல் லீவில் ஒரு சர்க்குலர் போட்டேன். ஒரு கெஸ்ட் வரப்போகிறாங்க, எது தர்மம்ங்கிற டாப்பிக்கில் பேச போகிறாங்க, உங்களுக்கு ஏதாவது அவங்கள்ட்ட கொஷின் கேட்கணுன்னா எழுதிட்டு வாங்கன்னு சொன்னேன். நேற்றுக்கு நிறைய பசங்க வந்து எழுதிட்டு வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ பேரையும் கொஷின் கேட்க வச்சோன்னா டைம் இருக்காது. ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி கொஷின் கேட்குறதுக்கு அலோவ் பண்ணுறோம். ஓகே, கொஷின் ஈஸியாக கேட்டால் மேடம் கரெக்டாக ஆன்சர் சொன்னாங்கன்னா 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸ்ரீநிதி 9A. வணக்கம் அம்மா. வணக்கம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் என்றால் என்ன என்று கூறுங்கள் அம்மா. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். கூற்றுனா
எம. கூற்றுனா எம. நீ செய்கிற அரசியல், அதாவது இந்த நாட்டில் வாழ்கிற யாரோ உங்களுக்கும் எனக்கு மட்டும் அறம் இல்லை, இந்த நாட்டில் வாழ்பவர்களுக்கும் ஆள்பவர்களுக்கும் அறம் ரொம்ப முக்கியம். சிசி கேமரா இல்லாத இடத்துல தப்பு நடந்தால் மட்டும் தப்புன்னு இல்லை, எங்கு தவறு நடந்தாலும் அந்த அறம் கூற்றுவனாக யாருக்கு வருவாங்க? அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்கும் வருவாங்க. அரசியல் தர்மம் வேணும்னு சொல்றாங்க. நன்றிம்மா. நல்லா ஆன்சர் பண்ணல, நல்லா கை தரணும்ல. பிரதிநிலா 8th B. கொஷின்லாம் எனக்கு சொல்லலப்பா, அப்புறம் முதல்ல சொல்லிடுறேன். சர்ப்ரைஸ் கொஷின் தான் கேட்குறாங்க. வணக்கம். ஒரு பிறவியில் நாம் செய்யும் தர்மம் அடுத்த பிறவிக்கு நன்மை கிடைக்கும் என்கிறார்களே அம்மா, அப்படி என்றால் என்ன அம்மா? ஒரு 7 ஜென்மம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியாது. ஆனால் இப்போ நான் சொன்னேன்ல, நான் தோத்தப்போ ஒருத்தருக்கு செஞ்சது எனக்கு என்னவா வந்தது? 100 மடங்கு ஒரு பெரிய உயரமான பதக்கமா, தங்க பதக்கமா கிடைச்சிது. ஒரு ஆசிரியருக்காக சார் வேண்டிக்கிட்டாரு, ஆனால் அவருக்கு அதிகாரி போடுற ஒரு பச்சை என்னவா கிடைச்சிது? அப்போ ஒரு பிறவியில் செய்கிறது மறுபிறவியில் கிடைக்குமோ கிடைக்காதோ? இந்த பிறவிலே கிடைக்கும். லக்ஷயா ஸ்ரீ 6th D. கொஷின் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுதா? டீச்சர்ஸ் கிட்ட கேட்குறீங்கல்ல, கேளுங்க. நான் அறத்துடன் வாழ்கிறேன் என்று எப்படி அறிந்து கொள்வது ஐயா? ஓகே, அறத்துடன் ஐயா இல்லை அம்மா. ஓகே, அறத்தோடு வாழ்றது எப்படி? நான் சொன்னல, உங்கள் மனசாட்சிக்கு குற்றம் இல்லாமல் ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா நீங்கள் அறத்தோட வாழ்றீங்க. மேம், எங்களுக்கெல்லாம் மனசாட்சியை நாங்கள் அடக்கடையில் வச்சுருக்கோன்றவங்களெல்லாம் விட்டுருவோம். மனசாட்சியோடு இன்னொருவருக்கு செய்வது என் மனதிற்கு உறுத்தல் இல்லாமல் இருப்பது தான் அறம். நன்றி உரை. நன்றி. தேங்க்யூ. ஈஸி கொஷின்ஸ்லாம் கேட்டீங்க. நன்றி. திருமதி மேனகா ஆசிரியர் அவர்களை நன்றியுரை வழங்க அழைக்கிறோம். முத்தமிழை விருந்தாகவும் முக்கணியை சுவையாகவும் புகட்டிய ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் இலக்கிய கூடலுடன் எம் பள்ளி இணைந்து நடத்தும் எது தர்மம் என்ற நிகழ்ச்சியில் மேனிக்குள் இருக்கும் பிராணரசத்தைப் போல பணியையே சுவாசிக்கும் வழியாகவும் கடமையாகவும் கொண்டு வரவேற்புரை நல்கிய தலைமை ஆசிரியருக்கும், ஆலமரத்தின் விருதுகளைப் போன்று பள்ளியின் அச்சாணியாக விளங்கும் பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களுக்கும், அவைகள் பல கண்டு அறக்கருத்துக்கள் நல்கி சிறப்புரை நிகழ்த்திய நிறுவனர் திருமதி ரம்யா அசோக் அவர்களுக்கும், செந்தமிழின் சுவையை நாய் இனிக்க நயம்பட முன்னுரைத்து தொகுப்புரை ஆற்ற இருந்த இலக்கிய கூடல் தலைவர் திருமதி ரேகாமணி அவர்களுக்கும், இலக்கியத்தின் தலைமகனார் தமிழ்தாயின் திருமகனார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இலக்கிய கூடல் செயலாளர் ஐயா திரு கோ மணி அவர்களுக்கும், சோலைவனத்து பைங்கிளிகளே, நந்தவனத்தில் அலர்ந்த புஷ்பங்களே, வானில் சிறகடித்து பறக்கும் பறவைகள் போல பள்ளி பறவைகளாய் சிறகடிக்கும் எம் பள்ளி சிறார்களே, கண்ணின் கருவிழி மணிகளை போன்று ஒளி வீசும் என் அருமை மாணவர்களே, வில்லிலிருந்து புறப்படும் அம்பினை போன்று கேள்வி கணைகளை தொடுத்து அறிவின் வாசலாய் விளங்கும் விடையினை அறிந்து மகிழ்ச்சி புனலில் திளைத்த மாணவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகள் பல நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வளர்க நற்றமிழ். வணக்கம். Loved by one and all in India and abroad. Even before the phrase
corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.